அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நேற்று ஏர்வாடியில முதல் நாள் பார்த்தோம். இன்னைக்கு இரண்டாவது நாள் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி போலான்னு கிளம்பிட்டோம். வழியில நம்ம தங்கச்சி மடம் பற்றை கருவாடு பழைய கஞ்சி ஹோட்டலுக்கு அன்னை போகணும்னு ஒரே பிடிவாதம். இங்க போய் நாங்க பழைய கஞ்சி குடிச்சே ஆகணும், அன்னை தீனா அண்ணனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட கஞ்சி குடிக்கலான்னு வந்துட்டோம். கடைக்கு கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போற வழியில தங்கச்சி மடம்ன்ற ஊர்ல பற்றை கருவாடு பழைய கஞ்சி நம்ம தீனா அண்ணனோட கடை இருக்கு. போய் கஞ்சி சாப்பிட்டு பார்த்தோம், வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம வீட்டில் இப்படிலாம் கஞ்சி குடிக்கவே மாட்டோம், ஆனால் இங்கே போய் குடிக்கிறதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த பற்றை கருவாடோட சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிட்டு வந்தோம். ரொம்பவே சந்தோஷம். அண்ணனையும் சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கேட்க அவங்களும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டே இருந்தாங்க கஞ்சி. சைடிஷ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த கஞ்சியோட அந்த சைடிஷ் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. எங்க அண்ணனுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும் போல, அவன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். அவனுக்காக தான் இங்கே வந்தோமே நாங்கள். ஆல்வேஸ் ஜட்டி கேர்ள் சஜ்வா எவ்வளோ ஸ்டைலிஷாக கண்ணாடி போட்டு பேம்பஸோடு நிற்கிறா. ஸோ அடுத்து தீனா அண்ணனும் வந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை நிப்பாட்டி ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்தாங்க. கொடைக்கானலேருந்து வந்திருக்கோம், நம்ம கூட்டி கிளிகள் யூடியூப்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணன் கூட பேசினதில் அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட கைண்ட்னஸ்ஸு, ரொம்ப சாதாரண ஒரு மனிதர். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்த்ததுல. தீனா அண்ணன் கூட நிறைய நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவிடத்தை பார்க்கலான்னு வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு போனால் இஸ்வா சஜ்வா ஒரே அழுக, நான் வரமாட்டேன் நம்ம காரில் போவோன்ட்டு. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி சஜ்வாவை தூக்கிட்டே அம்மா இஸ்வாவை தூக்கிட்டே எல்லாரும் போனோம். ஏற்கனவே ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போல்லாம் மொபைல் எல்லாமே அலோட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை மொபைல் எதுவுமே அலௌட் இல்லை, நீங்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா மொபைல் இருந்தால் உள்ளே போய் எல்லாம் செல்ஃபி வீடியோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் இருக்க வேல்யூஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த டைம் போகும்போது இதோட வேல்யூஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. திரும்ப பார்க்குறோமேன்ட்டு ஒரு போர் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு. இந்த தடவை இஸ்வாவோட போனனால இஸ்வாக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சாரை பற்றி சொன்னதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப ஆர்வத்தோட எல்லாத்தையும் கேட்டா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியில் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து ஸ்ட்ரைட்டாக ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜில் தான் நிப்பாட்டணும்ட்டு வண்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போகும்போதே கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கடலை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட்டு, எப்படா அந்த பிரிட்ஜில் போய் நிற்போம் அப்படி இருந்துச்சு. கப்பல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு எப்படா கீழே இறங்குவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இறங்கி நின்றா காற்றை பாருங்கள் எப்படி காற்றுன்ட்டு. இப்போ பழைய பாம்பன் பிரிட்ஜ் இல்லை, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சரே வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் அப்படியே காற்றுல நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த காற்றுலையும் நம்ம ஏதாவது வாங்கி தின்னுட்டு அங்கேயும் போய் வெள்ளரிக்காய் மாங்காய்லாம் விற்றுட்டு வந்தாங்க. ஆனால் ரொம்ப ரேட்டு, எவ்வளோ ரேட்டு, ஒரு வெள்ளரிக்காய் 50 ரூபா, மாங்காய் 50 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் இருந்தோம். ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த காற்றுல அப்படியே வண்டியெல்லாம் போகும்போது அப்படியே பாலம் ஆடுது கிடுகிடுன்னு. அப்படியே தண்ணியெல்லாம் பார்க்கும்போது செல்லு எதுவும் விழுந்துருவோம் அப்படிலாம் பயமாக இருந்துச்சு. அதோட வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் ரொம்ப நேரம் நிற்க விடலை. ஏன்னா தனுஷ்கோடி போகணும், தனுஷ்கோடி போக லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு பாலத்தில் நிற்கவே விடாமல் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த தண்ணியோட சத்தம், காற்றோட சத்தம், அந்த பாலம் ஆடுறது, இதெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன, மதியம் ஆயிடுச்சு, சாப்பாடு டைம். போகிற வழியில் யோகா அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் ரைஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. மீன்லாம் நல்ல பெரிய பெரிய மீனாக ஃப்ரை பண்ணி தராங்க. ஒரே சீ ஃபுட்ஸ் தான் அந்த சைட்லாம் போனால். ஸோ மீன், இறால் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு மீன் குழம்பு பிடிக்காது, ஸோ ரசம் ஊற்றி நான் சாப்பிட்றேன். எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. ஹோட்டலும் நீட்டாக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே சூப்பராக கொடுத்தாங்க.
நான் எங்கேயுமே மீன் சாப்பிடவே மாட்டேன். இந்த இடத்துல நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த ஹோட்டல் பின்னாடியே கடல் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு ரஃபானு, இஸ்வா, சஜ்வா எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த கடலுக்கு போயிட்டேன். அங்கே போனால் இஸ்வாவும் ரஃபானும் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அதை கூட விளாண்டுட்டு இஸ்வாவை அம்மா போய் விளாடுறேன் வீடியோ எடுன்னு சொன்னேன். அவளும் வீடியோ எடுத்தா. அந்த கடல் அலையில் என் பிள்ளைகளோட உட்கார்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. மாமி லவ்ஸ் யூ செல்ல மருமகனே. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு தனுஷ்கோடியை நோக்கி கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே ஒரே கடல், 2 சைடும் கடல். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி இப்படியெல்லாம் சுற்றி பார்க்குறது. தனுஷ்கோடி பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஆனால் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சரியான டிராஃபிக்கும், அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த இடத்துக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் கடந்து வந்துட்டோம். டிராஃபிக்கு கடந்து வர்றதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேலே இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் அத்தாவுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. நானே இஜாஜு கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டோம். ஒவ்வொரு கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் எங்கள் அண்ணன் தம்பி கூட சேர்ந்தாலே ஒரு குழந்தையா மாறிடுவேன். ஸோ இஸ்வாவும் அதே மாதிரி இந்த கடைகள்லாம் பார்த்துட்டு அவளும் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி சங்கு, அந்த கடல் ஐட்டம்ஸாக தான் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கடலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டோட எண்டிங் பாயிண்ட்டு ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. இன்னொன்று பைக் ரைடர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடல்ல இறங்கிட்டோம். தண்ணியை பார்த்தா இறங்காம இருக்க முடியுமா? இஜாஜு சொல்லவே வேணாம், என்னோட ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் பயங்கரமா சங்கு ஊத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். நம்மளும் தனுஷ்கோடி போயிருக்கோம்னு காட்டுறதுக்காக நானும் செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருந்தேன். இஸ்வாவை சஜ்வாவும் உட்கார வச்சு போட்டோ எடுன்ட்டு அம்மா எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் 2 பேர் போஸ் கொடுத்தாங்க அழகா. அவங்க 2 பேர்த்தையும் போட்டோலாம் எடுத்துட்டு ஒரு ஜாலியான ட்ரிப்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஜாலியாக ஹாப்பியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். நானே ஸ்வா அவங்க அத்தா எல்லாரும் கடலில் இறங்கி விளாண்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் மேலே ஏறி வந்துட்டு. ஸ்வாக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காவை பார்த்தோன்னே அவள் அங்கே போயிட்டா. நானும் சின்ன குழந்தையா மாறிட்டேன். எங்கள் அம்மாட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சஜ்வாக்கு ஊட்டி விட்டுறாங்க. ஜாலியாக தனுஷ்கோடியை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். திரும்ப ஏர்வாடிக்கு போகிற வழியில் கருவாடு கடை இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து நெய்மீன் கருவாடு வாங்கணும்னு அங்கே நிப்பாட்டிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட கருவாடு வகைகள், அவ்வளோ கருவாடு வச்சுருக்காங்க. எப்படி ஒரு 30 கருவாடு வகைகள்னால இருந்திருக்கும். நான் ஒன்றா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னன்னு பார்க்குறதுக்காக. அவ்வளோ கருவாடு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாருமே வீட்டுக்கு கருவாடு வாங்கினோம். எங்கள் அண்ணனை பாருங்கள், அவனுக்கு கருவாடுனா அவ்வளோ ஒரு இஷ்டம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. சூரியன் மறையிற நேரத்தில் நாங்கள் கிளம்புனனால அந்த சூரியனை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த மணலும் சூரியனும்
மேகமும் எவ்வளோ அழகாக தெரியுது, ரொம்பவே நல்லா இருக்குது. தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் வரதுக்குள்ளே இருட்டாயிருச்சு. சரி நைட்டில் பிரிட்ஜில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். லைட்டிங்ஸில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். பட் எங்களோட ஆசை நிறைவேறலை. வரிசையாக வண்டி வந்துட்டே இருந்தனால காரை நிப்பாட்ட முடியலை. இன்னொன்று கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ ரூமுக்கே போயிட்டோம். 2வது நாள் ராமேஸ்வரத்தில் இப்படி தான் போச்சு. அடுத்து 3வது நாள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.